வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். முன்னாடி லெக்சரில் நம்ம பார்த்துருக்கோம், when a ball is thrown upward, கிரவுண்ட்லேருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணோம்னா வித் இனிஷியல் வெலாசிட்டி த்ரோ பண்ணுவோம். மேக்ஸிமம் ஹைட்டு இதுதான் மேக்ஸிமம் ஹைட். இதை நம்ம ஹெச்ன்னு சொல்லலாம், ஹெச். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அதை நம்ம டைம் ஆஃப் அசன்ட்னு சொல்லுவோம். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டைம் ஆஃப் டிசன்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ டைம் ஆஃப் அசண்டோட நம்ம ஈக்குவேஷன் என்ன, u by g, அண்ட் டைம் ஆஃப் டிசன்ட்டுக்கும் சேம் ஈக்குவேஷன். இங்கேருந்து போயிட்டு திரும்பி இந்த பால் கிரவுண்டுக்கு வர்றதுக்கு டோட்டல் டைம் ஆஃப் அசன்ட் ப்ளஸ் டைம் ஆஃப் டிசன்ட், அசன்ட் ப்ளஸ் time of descent is equal to u by g plus u by g. So total time taken to go from the ground up to maximum height come back வந்து 2 into u by g, and maximum height attained. இங்கேருந்து இதுதான் maximum height attained. அதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் u square by 2g, where u is equal to initial velocity. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். when motion under gravity, ஒரு பாலை இங்கேருந்து தூக்கி எறிஞ்சோம்னா மேலே மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போய்ட்டு திரும்பி கீழே வரும். இங்கேருந்து இது போகிறது தான் டைம் ஆஃப் அசன்ட், அங்கேருந்து இங்கே வருது டைம் ஆஃப் டிசன்ட். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணும். மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற போது அந்த இடத்துல வெலாசிட்டி 0 இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை டிஜி. இது வந்து நம்ம எதை வச்சு படிச்சிருக்கோம், ஏர் ரெசிஸ்டண்ட்டை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணாமல் படிச்சிருக்கோம். மேலே போகிறப்போது ஏரை கிழிச்சிக்கிட்டு தான் போகும் பாலோட இது ஆப்ஜெக்டும் கிழிச்சிக்கிட்டு போகிறப்போது ஏர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மோஷன் எப்படி இருந்தால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இப்படி கொடுக்கும் கீழ்ப்பக்கம். ஸோ when ball is thrown up, சப்போஸ் பாலை நம்ம இங்கே மேலே த்ரோ பண்ணுறோம். ஸோ when it moves up with a initial velocity u. ஸோ அங்கே என்ன பண்ணோம், இது ஏரை கீழ்ச்சிக்கிட்டு போகிற போது ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஏர், தட் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு ஏர் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம். அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுவும் டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணோம். ஸோ நெட் ஆக்சலரேஷன் நெட் is equal to acceleration due to air when air resistance is considered. Air resistance consider பண்ணுற போது and upward motion. இங்கே இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணது வித்தவுட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெட் ஆக்சலரேஷன் என்ன பண்ணுறது, நெட் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஜி. ஸோ time of ascent na time taken to ascend maximum height. time of ascent is equal to what, u by g, that is initial velocity of projection by இங்கே a வராது g வராது, a net acceleration வரும். இங்கே only gravitation ஆக்ட் பண்ணுது, air resistance ஆக்ட் பண்ணல. so which is equal to u by a plus g. இதுதான் டைம் ஆஃப் அசன்ட். ஓகே, நவ் டூரிங் டைம் ஆஃப் டிசன்ட், பால் இங்கே இருக்குது மேக்ஸிமம் ஹைட், இது கிரவுண்டு, பால் கீழே வரும்போது மோஷன் இப்படி இருக்கும். ஸோ கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இப்படி ஆக்ட் பண்ணும், கிராவிடேஷன் ஆக்சலரேஷன். பட் பால் இப்படி வரப்போது ஏரை கீழ்ச்சிக்கிட்டு வரும்போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். பால் இப்படி வருது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் பாலுக்கு வருது. ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருக்கும். resistance due to air, that is acceleration due to air. So
time of descent without air resistance u by g, but time of descent with air resistance is equal to u plus a net. ஏன்னா மோஷன் டவுன்வர்ட் இருக்கிறதுல இந்த ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும், இந்த ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து இந்த ஆக்சலரேஷனை ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால அதை குறைக்கும். ஸோ குறைக்கிறதுனால டைம் ஆஃப் டிசன்ட் இஸ் ஈக்குவல் டு u by g minus a. This is g plus a, time of ascent. So g plus a is greater than g minus a. G plus a is greater than g minus a. அப்படின்னா என்ன வரும்? time of descent is equal to u by g minus a. time of ascent is equal to u by g plus a or a plus g. ஏன்னா a இந்த இடத்துல a இந்த டைரெக்ஷனில் இருக்குது, g இந்த டைரெக்ஷனில் இருக்குது, a plus g plus a எழுதிக்கலாம். இங்கே g minus a என்னன்னா இது வந்து மோஷன் இங்கே எடுத்துக்கிறதா இந்த கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஏரோட குறைச்சலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் g minus a ஸ்மாலராக இருக்குது. ஸ்மாலாக இருந்தால் டைம் ஆஃப் டிசன்ட் வில் பி மோர். ஏன்னா இது குறைச்சலாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அதிகமாக இருக்கிறதுனால இது குறைச்சலாக இருக்கும். இது என்ன பண்ணுது? டைம் ஆஃப் டிசன்ட் இஸ் கிரேட்டர் தென் டைம் ஆஃப் ascent. That is, or we can say time of ascent is less than time of descent. In the numerical, a body is thrown vertically upwards. Body is thrown vertically upwards. Ground length upwards. Upwards, maximum height reached, h max. The air resistance is to be taken into account. Find the time during which the body rises. That is, he is asking time of ascent. Without air resistance, நம்ம பார்த்துருக்கோம். Without air resistance, time of ascent is equal to time of descent. ரெண்டு ஒன்று தான், is equal to u by g and h maximum height is equal to initial velocity square by 2g. But with the air resistance, under the action of gravity, time of ascent is equal to u by a net g plus a, and time of descent is equal to u by g minus a, and maximum height attained is equal to u square by 2 a net, a square by a net, h maximum. So a net என்ன வருது? during the time of ascentல தான் நம்ம இதை calculate பண்ணுவோம். ஓகே. ஸோ வித் ஏர் நம்ம இப்போ இந்த கேல்குலேஷன் பண்ண போகிறோம். வித் ஏர் ரெசிஸ்டன்ஸ் டைம் ஆஃப் அசெண்ட் இஸ் ஈக்குவல் டு u by g, that is u by with air resistance u by g plus a. h max எவ்வளோ வருது? u square by 2 into g. ஜிக்கு பதில் இங்கே என்ன வரும்? டைம் ஆஃப் அசெண்ட்டில் வந்து g by a, 2 by g. g வந்து ஜிக்கு பதில் நம்ம g plus a போடணும். பிகாஸ் இட் இஸ் டூரிங் த டைம் ஆஃப் அசெண்ட்டில் தான் மேக்ஸிமம் ஹைட் போய் ரீச் ஆகுது. ஓகே, u square by 2 by g plus a. So maximum height attained is equal to u square by 2 into g plus a. இதுதான் மேக்ஸிமம் ஹைட்னு. ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்ப்போம். அவன் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டைம் டூரிங் விச் த பாடி ரைசஸ், டிஏ கேட்குறாங்க, டைம் ஆஃப் அசெண்ட். ஸோ டைம் ஆஃப் அசெண்ட் u plus g by a, s is equal to ut plus half a t square.
இங்கேருந்து இந்த மோஷனை பார்ப்போம். இங்கேருந்து இங்கே மோஷன் பார்க்குற போது இந்த இடத்துல the initial velocity is equal to 0. ஏன் ஜீரோனா பாடி இங்கேருந்து வெலாசிட்டி ஓட ப்ரொஜெக்ட் ஆகுது வெலாசிட்டி குறைஞ்சி இங்கே ஜீரோ ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே மோஷனில் இங்கே u is equal to some value and v is equal to 0. பட் இங்கேருந்து இங்கே பார்க்குற போது இங்கே initial velocity is equal to 0 and time taken to reach from here to here is time of descent. And distance travel is same. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போதோ அந்த டிஸ்டன்ஸ் தான். தட் இஸ் u square plus u square divided by 2 by g plus a தான் இங்கே உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எஸ் இங்கே என்ன வரும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் டோட்டல் இங்கேருந்து போகிற டிஸ்டன்ஸு இங்கேருந்து போகிற டிஸ்டன்ஸ் சேம். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? எஸ் இஸ் ஈக்குவல் டு u square s is equal to h maximum height reached is equal to u square by 2 into g plus a. மறுபடியும் இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸுக்கு நம்ம போட்டோம். u என்ன வரும்? u is equal to motion from here to here. u is equal to 0 and t is equal to time of descent. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு time of descent. And acceleration is acceleration at g minus a during descentல வரும்போது. ஓகே, and t is equal to td. ஓகே, இந்த ஈக்குவேஷன் புட் பண்ணுவோம். s is equal to s வந்து என்ன வருது? u square by 2 into g plus a 2 u square by 2g into g plus a and initial velocity இங்கேருந்து இங்கே வரும்போது 0 into anything time of descent plus half into a acceleration due to acceleration when coming downward acceleration என்ன வரும்? மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருக்குது, கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ நெட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் a. ஏன்னா மோஷன் இப்படி இருக்குது, ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்குது, g இப்படி இருக்குது. ஸோ மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால ஸோ நெட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g மைனஸ் a half into a into t square. t square is nothing but time taken for descent. ஸோ இதில் எதாவது கேன்சல் பண்ணால் இந்த ஹாஃபையும் கேன்சல் பண்ணலாம். ஹாஃபையும் கேன்சல் பண்ணிவிட்டு now we want td square. td square is equal to u square by g plus a into g minus a. t square வச்சுக்கோ, இது வந்து டோட்டலாக 0 ஆகிடுது. ஸோ இந்த 2 into கேன்சல் பண்ணிட்டோம். td square இங்கே வச்சுக்கிட்டோம்னா g plus a into g minus இங்கே வந்து u square எப்படி இருக்கும்? or td is equal to time to take an descent is equal to u by under root g plus a into g minus a. ஸோ நமக்கு வந்து டைமோடைய u by g plus இதை வந்து in terms of நம்ம வந்து டிஏக்கு கொண்டு வரணும். டிடி இருக்கிறதுனால டிஏக்கு கொண்டு வரணும். டிஏக்கு என்ன வருது? டிஏ is equal to u by g plus a இருக்குது. ஸோ g plus a வச்சுக்கிட்டு we multiply both the side. இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் g plus a divided by under root g plus a மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ தான் இது சேர்ந்து g plus a வரும். ஸோ திஸ் பிகம்ஸ் u by g plus a into இது g plus a இடம் u by g plus a into இது என்ன வருது? அண்டர் ரூட் g minus a by g minus a g plus a இது லெஃப்ட் அவுட்டு g minus a. ஸோ u by g plus a என்ன வருது? டைம் ஆஃப் அசன்ட். டைம் ஆஃப் அசன்ட் இஸ் equal to u by g plus a into some factor. இது xன்னு வச்சுக்கோ. we take it as some x where x is equal to under root g plus a by g minus a td. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? td is greater than ta by a factor x where x is equal to this much. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ta is equal to ta is equal to u by g plus a first
and another fact is time of ascent is less than time of descent, because time of descent is greater than the time of ascent is less than time of descent. So find the time during which body rises, which is, we can write it as u by g plus a, the answer. A body is released from top of a tower of height h. So idan tower oda height, இது கிரவுண்டு. இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் இதோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பாடி இங்கே வந்து ரீச் ஆகுது. கிரவுண்டு, திஸ் இஸ் கிரவுண்டு. இந்த டவரோட ஹைட் வந்து h. It takes t seconds to reach the ground. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு t செகண்ட் ஆகுது. வேர் வில் த பால் பி ஆஃப்டர் t/2 செகண்ட்? ஃபஸ்ட்டு t செகண்ட்ஸில் பால் இங்கேருந்து இங்கே வருது. ஃபஸ்ட்டு நம்ம t செகண்ட்ஸில் நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஹாஃப் a t ஸ்கொயர். ஸோ s என்ன வரும்? இங்கேருந்து motion from A to B. This is A to B. A to B ல h distance cover பண்ணது in t seconds ல. So s is equal to h, u is equal to 0. initial velocity அங்கேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. initial velocity 0 இருக்கும். டைம் எதாக இருந்தாலும் t plus half. A என்ன வரும்? A, it is falling under the action of gravity. A is equal to g. ஏன் இப்போ நாங்கள் ப்ளஸ் ஜின்னு எடுத்துக்கிறோம்? மோஷன் இந்த பக்கம் இருக்குது, கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ சிங்கிள் சைன் தான் இருக்குது. நம்ம இந்த மோஷன் பார்க்கல, இந்த மோஷனையும் பார்க்கல, ஒரே மோஷன் பார்க்குறோம். மோஷன் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது, அது ப்ளஸ் ஜின்னு எடுத்துக்கலாம். ஸோ A is equal to g into time taken is t square. இங்கேருந்து இங்கே வர டைம். So h is equal to half g t square. So இது ஒரு equation. So at t/2, ball after t/2 second. t/2 second என்ன? இங்கேருந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறப்ப t செகண்ட் எடுக்குது. இங்கேருந்து இங்கே ரிலீஸ் பண்ணி இங்கே வரப்போ t/2 செகண்ட்ஸில் let it travel a distance of x. Again இந்த ஈக்குவேஷனில் போடும் s is equal to ut plus half at square. s வந்து என்ன வரும்? s is equal to x. This is motion from A to C. So இது A, இது Cன்னு வச்சுக்கோம். A to Cல s is equal to ut plus half at square. s வந்து எவ்வளோ வருது? distance covered is x. Initial velocity அங்கேயே இங்கே வரப்போ initial velocity 0 into time என்ன வருது? It takes t/2 second plus half into acceleration is acceleration, same acceleration due to gravity plus g into time is equal to t/2 whole square. இங்கேருந்து இங்கே வரதுக்கு இது t/2 seconds எடுக்குது. Therefore x is equal to இது 0 ஆகிடும், half into g into t square by 4 or x is equal to into 4 1/8 into g t square and h is equal to half g t square. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. நமக்கு என்ன தேவை? எக்ஸும் ஹெச்சும் தேவை. ஸோ டி ஸ்கொயரை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹெச்சை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு கொண்டு வரலாம். அதை எப்படி டெர்மினேட் பண்ண முடியும்? ஸோ வில் ரைட் எக்ஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x/g.
8x by g அப்படின்னு எழுதுகிறேன். அதர்வைஸ் t square is equal to 2h by g. இங்கே t square எடுத்துக்கிட்டோம்னா 2 இங்கே வந்துடும், g கீழே வந்துடும். ஸோ we'll take this equation and this is equation. In the equation substitute in இதுலேருந்து டி ஸ்கொயர் எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 ஜி டி ஸ்கொயர். ஏன்னா இப்போ நம்ம டி ஸ்கொயர் எலிமினேட் பண்ணால் தான் வி வில் கெட் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச். therefore x is equal to 1/8 into g. t ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது? 2h by g. இதுதான் வேல்யூ வருது. இந்த வேல்யூ போட்டோம்னா டி ஸ்கொயருக்கு பதில் இது கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு h by 4. x is equal to h by 4. It means this value x is equal to h by 4. The total distance h t by 2 செகண்டில் இது h by 4 distance வருது. அங்கே கேட்குறான் where will be the ball after t by 2 second. t by 2 செகண்ட்ஸில் பால் இங்கே இருக்குது. From the top of the building இங்கே இருக்குது, from the bottom of the building இங்கே இருக்குது. So we will write both the answer. The body will be at இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? h minus h by 4. இந்த டிஸ்டன்ஸ் இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா h minus h by 4 at h minus h by 4 from எங்கேருந்து? from the ground. from the groundல இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, which is equal to h minus h by 4. from ground, that is h minus h 4, which is equal to 3h by 4. so இந்த distance நம்ம எழுதலாம். this distance is equal to 3h by 4 from ground. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? வெல் ஆப்வியஸ்லி இங்கேருந்து h by 4 டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ த பாடி வில் பி அட் எ ஹைட் and at a height h by 4 from எங்க? from top of building. இங்கேருந்து அது h by 4 டிஸ்டன்ஸில் இருக்க பாடி at t by 2 செகண்ட். இங்கேருந்து at t by 2 செகண்ட் from the ground it is at a height of 3h by 4 distance.